லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ எங்கேயாவது வெளியே போகணும்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் டைம் கிடைக்கல. சரி வழக்கம் போல் ஆயா வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் செஞ்சுக்கு தாங்க வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு. போனதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு செவலப்புறைன்ற ஏரியாவில் வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மழை லைட்டாக தூரல் போட்டுட்டே இருந்ததுங்க. இல்லைனா ஒரு குழியில் போட்டிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான கோவில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கசின் பிரதர் வந்து கூப்பிட்டு போயிருந்தான். இந்த கோவிலோட நேம்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாபிராமர் கோவில். ஸோ இது வந்து இப்போ ஓப்பனில் இல்லை, ஆர்கியாலஜி ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நைட்டு ஒரு காளானை சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட்டோம். டே 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிவோஷனலாக எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு தான் போயிருந்தோம். உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 hours மேலே ஆயிடுச்சுங்க. திரும்ப வெளியே வந்து எங்கேயாவது போகலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் அவ்வளோ பிடிக்கும் ஊரை சுற்றுறதுக்கு. அந்த பக்கம் வழி இல்லை, அந்த பக்கம் பாதாள கிணறு. உங்களுக்கு பிடிச்ச டெஸ்டினேஷன்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நான் ட்ராவல் வ்ளாக்ஸ் அடிக்கடி வரும்.